Hello friends, welcome back to our channel JC Royal Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் இறால் குழம்பு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப உடனே Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சுரக்காய் இறால் குழம்புக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தறலாம். குழம்பை தாளிக்கிறதுக்கு 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன், 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சுரக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனு, நான் எடுத்துருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இறால் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இங்கே தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இது 4ஐயும் சேர்த்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பை போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இப்போ வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு மேலே நல்லா வந்திருக்குது. இதில் நம்ம சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காவை முதலே போட்டுருங்க, ஏன்னா இறால் நம்ம ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு சுரக்காவை போட்டு கொஞ்சம் ஆஃப் குக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ சுரக்காய் பாதியாக வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துப்போம். நான் 1/4 கிலோ இறால் சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இறாலை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இறால் வேகட்டும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆயிரும். இறாலை சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுரக்காவும் இறாலும் உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த இறால் கொஞ்சம் வேகட்டும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு மேலே வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சிருச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ சுவையான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது